கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொரு நாளும் நம் புதிய நாட்களை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு காத்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் இப்படி சொல்கிறது. எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தர் மேல் நம்பிக்கை, அந்த ஒரே வார்த்தை பார்த்தீங்களா, அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தரை நம்ம எப்படி யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோன்னு தான் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது. இங்க சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கும். ஒரு மரத்தினுடைய கிளையில் மேலே ஒரு பறவை போய் உட்காருது அப்படின்னா அந்த கிளை உடஞ்சி விழுந்துடும். அந்த கிளையை நம்பி இல்லை, கடவுள் அதற்கு தந்த அந்த சிறகுகளை நம்பி தான் அந்த மரத்தின் மேலே அந்த பறவை உட்காரக்கூடியதாக காணப்படுகிறது. ஏன்னா அந்த கிளைகள் எப்போ வேணாலும் உடஞ்சி விழலாம், எப்போ வேணாலும் இவங்க சரியாக பிடிக்காமல் கூட கீழே வந்துடும் அந்த பறவை. ஆனால் அது விழுந்தாலும் அது கீழே விழாமல் பறப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சிறகை நம்பி தான் உட்காருது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரை நம்பாமல் மனுஷனை நம்பக்கூடியதாக காணப்படுகிறோம். இவன் ஒரு வேலை பண்ணால் நம்மளுக்கு சரியாயிடுவோம், இந்த டாக்டர்கிட்ட போனால் நம்ம சரியாயிடுவோம், இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடியவர்களாக காணப்படும். நம் பக்கத்தில் நம்ம அருகாமையில் இருக்கிற ஆண்டவரை நாம் மறந்து விடக்கூடியவராக காணப்படுகிறோம். எனவே இந்த பறவை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்படுவது, அது கடவுள் தனக்கு கொடுத்த அந்த சிறகுகளை, அந்த சிறகு எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு காப்பாற்றிடும், அதனால தான் எனக்கு ஆண்டவர் அந்த சிறகை கொடுத்தாருன்ற ஒரு நம்பிக்கையில் அது ஒரு மரத்தின் மேல் உட்கார்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இடத்துல நம்ம உட்கார்ந்து எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை நம்மை உருவாக்கி நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவது விருதா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் நலமாய் பற்றுதலாய் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, blessed this man who trust the Lord and have made the Lord. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறாங்களோ ஆண்டவர் அவர்களை உருவாக்கக்கூடியதாக காணப்படுறார். அவர்கள் அதுதான் சொல்கிறாரு. அந்த தமிழில் படிக்கும்போது அதை பார்த்தா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். எனவே நாம் கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் மேல் விசுவாசமாக இருப்போம். எந்த பிரச்சனை வேணாலும் நம்மளுக்கு வரலாம். இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனையே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எது வந்தாலும் நாம் முதலாவது நம்பக்கூடியவதாய் ஆண்டவர் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், அதை முடித்த உடனே நம்ம மனுஷன் மேல் நம்பிக்கை போயிடுது, பணத்தின் மேல் நம்பிக்கை போயிடுது. எனக்கு இது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா பரவாயில்ல விடுங்க, நம்மகிட்ட இது இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை போயிடுது. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும், நம் தேவைகளை பூர்த்தி செய்வதாய் காணப்படும், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாய் காணப்படும். எனவே இந்த நாளிலே நாம் அந்த பறவையைப் போல, நாம் பறவைக்கே அந்த குணம் இருக்குதுன்னா நம்மளுக்குலாம் எவ்வளோ இருக்கணும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் மேல் விசுவாசமாக இருப்போம், அவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். மீண்டுமாக நாளை தினத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.